அலாட்மணி சேனலுக்கு வருக வருக. நாங்க செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி நீங்க உங்களுடைய முதலீட்டு முடிவுகளை எடுங்க. உங்களுடைய முடிவுகளுக்கு நீங்கள் மட்டுமே பொறுப்பு. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக போடப்படுகின்ற வீடியோ நண்பர்களே. இந்த சேனலோட வீடியோவை இப்பதான் பாக்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல சேனலுக்கு புதியவரா அப்படின்னு ஒரு வீடியோ லிங்க் கொடுத்திருக்கிற நண்பர்களே. அந்த வீடியோவை கட்டாயம் பார்க்கவும். அது முக்கியமான வீடியோ. அதே வீடியோ நம்மளுடைய சேனலின் ஹோம் பேஜ்ல இருக்குது. தயவு செஞ்சு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி. இந்த வீடியோ பதிவில் அற்புதமான 48 பங்குகள் பெயர்களை பார்க்க போகிறோம். அற்புதமான அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த பங்குகளை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கி வச்சுருக்கிறாங்க. இந்த பங்குகள்லாம் ரொம்ப பாப்புலரான பிஸ்னஸ் ரியலாக இருக்கிற ஒரு நல்ல பங்குகள் தான். நல்ல பங்குகள் அப்படின்னு சொல்கிறதுனால இன்றைக்கி நல்ல பங்குகள் நாளைக்கு நல்ல பங்குகளாக இல்லாமல் போகலாம். ஏன்னா பிஸ்னஸில் நல்லா இருக்கிறவன் கெட்டவன் ஆகலாம், கெட்டவன் நல்லவன் ஆகலாம். ஆனால் கெட்டவன் நல்லவனாக ஆகுறதுக்கு அந்த சான்சஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அவ்வளவுதான். கடனில் திவாலாயிட்டா அந்த கம்பெனி எந்திரிச்சு வர்றதுக்கு பல வருஷங்கள் ஆகும். அந்த கம்பெனிக்குள்ள எதையாவது ஒரு நிஷ் விஷயம் இருக்கணும். அப்பதான் வேற யாராவது ஒருத்தர் உள்ள முதலீடு போட்டு அந்த கம்பெனியை டர்ன் அரவுண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரிஸ்கியான ஸ்ட்ராட்டஜிக்கு அலாட் பண்ணி போகக்கூடாது. நம்மளாம் பிகினர் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறத தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்கிறோம். இருந்தாலும் உங்களுக்கு பங்குகள் பெயர்கள் புது புது பங்குகள் பெயர்கள்லாம் அவசியமே இல்லை நண்பர்களே. முதல்ல இருக்கிற அந்த பங்குகள்ல ஒரு 100 பங்குகள் நல்ல பங்குகள் ரொம்ப வருஷமா இருக்கிறாங்க. இவங்கள யாரு வேல்யூ, இவங்க எந்த செக்டர்ல இருக்கிறாங்க, இன்னைக்கு இந்த செக்டர் இப்படி இருக்குது, இந்த செக்டரினுடைய வளர்ச்சி இந்தியாவினுடைய எக்கானமி வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி எப்படி நமக்கு ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி குவாலிட்டி, வேல்யூ, நீண்ட காலம், பொறுமை, இதை தான் தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்கிறோம். உங்களுக்கு பங்குகள் பெயர்கள் தானே வேணும், நான் பங்குகள் பெயர்களை காட்டிடுறேன். இந்த இடத்துல அலாட் பண்ணி பர்சனலா பப்ளிக் செக்டர் கம்பெனிஸை விட்டு தள்ளிதான் நிற்கும். பிடிக்கிறதுக்கு எப்படி ஸ்ட்ராட்டஜி இருக்கு அப்படிங்கிறத ஸ்டாக்ஸ் லிஸ்ட்ல ஒரு வீடியோ இருக்குது. அது லிங்க் என்கிட்ட இல்லை. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஸ்ட்ராட்டஜியில் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாக்கை பிடிப்போம் அப்படிங்கிறது பேசியிருக்கிறோம். ஆனால் இந்த வீடியோ பதிவில் நான் காட்ட போகிற பங்குகள் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே கவர்மெண்ட் ஸ்டாக்கையும் மிக்ஸ் பண்ணி எல்லா செக்டரையும் மிக்ஸ் பண்ணி இருக்கிற பங்குகள் தான் காட்ட போகிறேன். அந்த பங்குகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதில் குயிக்காக ஏதாவது என்னுடைய வேல்யூ ஆட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். 48 பங்குகள் அப்படிங்கிறதுனால நம்ம போர்ட்ஃபோலியோவில் 48 பங்குகளையும் வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நண்பர்களே. உங்களுக்கு புரிஞ்ச செக்டர், அதில் உங்களுடைய கான்சன்ட்ரேஷனும் முக்கியம், டைவர்சிஃபிகேஷனும் முக்கியம். உங்களுடைய அசட் அலோகேஷன் எல்லா அசட் கிளாஸ்லையும் பிரித்து வச்சுக்கணும். ஸ்டாக்குன்னு வரும்பொழுது ஒரு போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணி அந்த போர்ட்ஃபோலியோட பெர்ஃபார்மன்ஸில் நம்ம நல்லா பண்ணுறோமா, அந்த போர்ட்ஃபோலியோட பெர்ஃபார்மன்ஸை ஏதாவது கெட்ட ஸ்டாக்கு, ஜங்க் ஸ்டாக்கு களை எடுக்கணுமா, அந்த மாதிரி களை எடுத்து அந்த காசை வேற நல்ல பங்குல டைவர்ட் பண்ணணுமா, பங்குகளுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், அதாவது ஒரு காலாண்டுக்கு ரிசல்ட் வரும்பொழுது அந்த ரிசல்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு அந்த பங்குகளில் நடக்கிற ஈவெண்ட் ஃபண்டமெண்டல் ஷிஃப்ட்டை நீங்க க்ளோஸா ட்ராக் பண்ணி தான் ஆகணும். வேற வழி கிடையாது. எல்லா முதலீடுலுமே ரிஸ்க் இருக்குது. ரிஸ்க் ஸ்டாக் மார்க்கெட்ல கொஞ்சம் அதிகமா இருக்குது. அதுக்காக நம்ம ஸ்டாக் மார்க்கெட் விட்டு தள்ளி இருக்கக்கூடாது. பிரிச்சு முதலீடு பண்ணாதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான கோலுக்கு கொஞ்சம் ரிட்டர்ன், இன்ஃபிளேஷனை பீட் பண்ணி எடுக்க முடியுங்கிறது தான் நம்மளுடைய எண்ண ஓட்டம். அதுக்காக ஆசைப்பட்டு கண்ட ஸ்டாக்கை வாங்காம நல்ல தெரிந்த நீண்ட காலமா இருக்கிற நல்ல பிசினஸ் கொண்ட நம்மளே யூஸ் பண்ற அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை தான் நம்ம பிடிக்க ட்ரை பண்ணணும். ப்ராடக்ட்ஸுங்கிறது ஸ்டாக்ஸை நான் சொல்றேன், சரிங்களா. HDFC பேங்க் லிமிடெட் ஃபினான்சியல் செக்டர்ல இருக்கிற ஒரு அற்புதமான பங்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஆயில், எனர்ஜி, இந்த இடத்துல இந்த பங்குகள்லாம் ஓரளவு நல்ல பங்குகள். இன்னைக்கு காலகட்டத்தில் இவங்களுடைய வேல்யூவேஷன் நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பிளேலிஸ்ட்ல உள்ள அந்த வேல்யூவேஷனை செக் பண்ணிட்டு தான் நீங்க பிடிக்கணும். நல்ல பங்குன்னு சொல்லிட்டு அதிக விலை கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான் அம்பு. அதையும் புரிஞ்சுக்கோங்க. ICICI பேங்க் லிமிடெட், AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், இது ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கேட்டகரிக்குள்ள உள்ள ஒரு நல்ல பங்கா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ற ஒரு பங்கா இருக்குது. இந்த காலகட்டத்தில் வேல்யூவேஷனும் அதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு நண்பர்களே. பிரைஸ் டு புக், இதுதான் என்னோட எண்ண ஓட்டம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, நான் பர்சனலா ஒரு பப்ளிக் செக்டர் பேங்கை விட்டு தள்ளி தான் நிற்பேன். ஆனால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பப்ளிக் செக்டர் கேட்டகரியில ஒரு ரெப்யூட்டட் ஒரு நல்ல பேங்க் தான். ஆனா 200 ரூபாய்லாம் கடந்துச்சு நண்பர்களே. 2014 அந்த டைம்ல யாருமே வாங்கல. பட் பாத்துக்கோங்க, வேல்யூவேஷன் பாத்துக்கோங்க. கண்டிப்பா HDFC பேங்க், ICICI பேங்கை விட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வேல்யூவேஷன் கம்மியா தான் இருக்கும். ஆனா HDFC பேங்க், ICICI பேங்குக்கு ஒரு ஈக்குவலான ஒரு பேங்க் தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆனா ஃபியூச்சர்ல HDFC பேங்க்கும் ICICI பேங்க்கும் பிரைவேட் செக்டர்ல இருக்கிறதுனால SBI விட ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இப்ப அலாட் மணியினுடைய ஒரு எண்ண ஓட்டம், சரிங்களா. நாளைக்கு கவர்மெண்ட் பாலிசிஸை பிரைவேட் பேங்கை விட பப்ளிக் செக்டருக்கு சாதகமாக வச்சாங்களோ, அல்லது பப்ளிக் செக்டர் கம்பெனியில் இன்னமும் ஒரு நல்ல கவர்மெண்ட் பிரைவேட் கம்பெனி மாதிரியே நல்லா ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்ல இன்கம் எல்லாம் கொடுத்து நல்ல ஹை காம்படேட்டிவாக பிரைவேட் பிளேயருக்கு ஈக்குவலண்ட்டாக ரன் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா சூப்பராக பண்ணும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆனால் ஹிஸ்டாரிக்கலாக அந்த மாதிரி நடந்ததுக்கான வாய்ப்புகள் கம்மி. அப்படிங்கிறதுனால தான் நம்ம HDFC பேங்க், ICICI பேங்கை பற்றி பேசுகிறோம். சரி, பாரதி ஏர்டெல் காஸ்ட்லியாக இருக்கிறாங்க. ஆனால் டெலிகாம் செக்டரில் நல்ல நிறுவனம். லார்சன் அண்ட் டியூப்ரோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்,
ஆனால் காஸ்ட்லியாக இருக்கிறாங்க. இன்ஃபோசிஸ் டெக்னாலஜி செக்டரில் ப்ளூ சிப் நிறுவனம். ஆனால் வந்து வேல்யூவேஷன் நல்ல வேல்யூவேஷன் ஜோனில் தான் இருக்கிறாங்க. ஐடி ஸ்டாக்ஸை வந்து ஏஐ டிஸ்ட்ரப்ஷனால இது எப்படி இம்பாக்ட் ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் நம்ம ரிஸ்க் தான் எடுக்கிறோம். இல்லை இந்த கம்பெனிகள்லாம் டேர்ன் அரவுண்ட் ஆகி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வந்துருவாங்க. ஏன்னா பழைய காலத்தில் வந்திருக்கிறாங்க, இந்த காலத்தில் வருவாங்க அப்படின்னு நினச்சி தான் நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம். வரலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எடுத்த ரிஸ்க்கு லாஸை வந்து அக்செப்ட் பண்ணுறது தான் வந்து ஒரு நல்ல முதலீட்டாளருக்கு அழகு. அதனால தான் நம்ம ஒரு செக்டரில் வந்து அதிகமாக ரிஸ்க் எடுக்காதீங்க, பிரித்து வைங்க, ஒரு போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணுங்க. ரிஸ்க் எடுக்கலாம். நான் அக்ரெசிவ் ரிஸ்க் முதலீட்டாளர், எனக்கு வந்து இந்த செக்டர் மேலே நல்ல புரிதல் இருக்குது, கன்விக்ஷன் இருக்குது, எனக்கு கண்டிப்பாக தெரியும் இது வந்து டேர்ன் அரவுண்ட் ஸ்டோரி தான், நான் இந்த செக்டரில் உள்ள ஸ்டாக்குகளை க்ளோஸாக மானிட்டர் பண்ணுறேன், ரிசல்ட் வருது, பரவாயில்ல, லாஸ் வந்து ஒரு 20-25% வந்து என்னால் வந்து இந்த லாஸை வந்து கட் பண்ணிட்டு வெளியில் வந்துடுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிற முதலீட்டாளர். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கை ஒரு செக்டருக்கு போர்ட்ஃபோலியோவில் அதிக வெயிட்டேஜ் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. எல்லா செக்டருக்கும் 5-5% அலோகேஷன் கொடுத்துட்டு, இப்போ ஐடி செக்டரில் உள்ள இந்த இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் மாதிரி நிறுவனங்களுக்கு மட்டும் ஒருத்தர் வந்து 15-20% அலோகேஷன் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அவர் தன்னை ரிஸ்கி பெட்டு அல்லது அக்ரெசிவ் முதலீட்டாளர் அப்படின்னு சொல்றாரு. அந்த அக்ரெசிவ் முதலீட்டாளருமே அந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ் ட்ரெண்ட் எப்படி போகுது, உலகத்துல என்ன ஐடி செக்டர்ல மாற்றம் எப்படி நடக்குது, இவங்களுடைய பிசினஸ் மாடல்ல என்ன சேஞ்ச் நடக்குது, இது எல்லாமே ரிசல்ட் வரும்பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரெவன்யூ எவ்வளவு இம்பாக்ட் ஆகுது, எபிட்டா எவ்வளவு இம்பாக்ட் ஆகுது, ஹெட் கவுண்ட் குறைக்கிறாங்களா, உள்ளுக்குள்ள இண்டஸ்ட்ரியில என்ன நடக்குது, ஃபியூச்சர்ல வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் இவர் தொடர்ந்து அனலைஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ ஆப்வியஸா இந்த பிசினஸ் மாடல் சேஞ்ச் ஆகும் பொழுது இந்த கம்பெனிக்கு ஃபியூச்சர் இல்லை, இனிமேல் வந்து இந்த கம்பெனிகள் வந்து படுகதான் போகுது அப்படிங்கிறத ரிசல்ட்ஸை வச்சு ஓரளவு புரிஞ்சுட்டாருன்னா பரவாயில்ல, நம்ம எடுத்த ரிஸ்க்கு லாஸ் வந்துருச்சு, இந்த லாஸை கட் பண்ணிட்டு அந்த காசை எடுத்து ஃபியூச்சர் நல்லா இருக்க போற செக்டர்னு நம்ம நினைக்கிற செக்டர்ல மறுபடியும் வந்து அதை முதலீடு பண்ணுவார். இது எப்போ பண்ணுவாரு? அந்த செக்டர் உண்மையிலேயே ஃபண்டமெண்டல் ஷிஃப்ட் நடக்குது, ஃபியூச்சர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம். உதாரணமாக இந்த கோட்டக் அவங்களுடைய டிஜிட்டல் கேமரா அந்த இதை விட்டாங்க பாத்தீங்களா, பிளாக்பெரி எப்படி வந்து ஸ்மார்ட் போனு அப்படிங்கிற கான்டெக்ஸ்டே விட்டுட்டு பிளாக்பெரி நம்ம தான் மோனோபாலி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா. இந்த மாதிரி புதுசா வர்ற டெக்னாலஜி ட்ரெண்டுக்கு தன்னை அடாப்ட் பண்ணாத நிறுவனங்கள் அழிஞ்சு போறப்ப ஒரு நல்ல முதலீட்டாளர் அந்த ட்ரெண்டை வந்து கரெக்டா கேப்சர் பண்ணி லாஸா இருந்தாலும் பரவாயில்ல கட் பண்ணிட்டு வெளியில வருவாரு அப்படிங்கறத தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா இன்ஃபோசிஸும் டிசிஎஸும் ஏஐன்னு பேசினாலும் ஏஐக்கு தன்னை அடாப்ட் பண்றதுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க, அதுக்கான முயற்சிகள்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போதைய கரண்ட் ஸ்டேட்டஸ். ஆனா இவங்களுக்கு ஹெட் கவுண்ட் தான் வந்து நிறைய லாபத்தை ஈட்டி தருது. பிசினஸ் மாடல்ல சேஞ்சஸ் வரப்போகுதுங்கிறது நிதர்சன உண்மை. ஆனா வேல்யூவேஷன் ரொம்ப இதை நினைச்சு மார்க்கெட் பயந்து கீழே உடைச்சிருக்குது. இன்னும் வந்து அந்த கிளாரிட்டி எவால்வ் ஆகல. கிளாரிட்டி எவால்வ் ஆகும் பொழுது இந்த நீண்டகால முதலீட்டாளர் இந்த கம்பெனிகள்லாம் டேர்ன் அரவுண்ட் ஆவாங்க அப்படிங்கிற அந்த ரிஸ்கை எடுத்து தான் வந்து இந்த வேல்யூவேஷன்ல பிடிக்கிறாரு. ஒருவேளை அவர் நினைச்ச டைரக்ஷன்ல அந்த பாதையில இந்த பங்குகள் போலன்னா அப்ப 25% லாஸ் ஆகிருந்தாலும் அதை வித்துட்டு தன்னுடைய ஃபெயிலியரை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அந்த காசை எடுத்து வேற பக்கம் போடுவார். ஆனா தொடர்ந்து ஹோல்டு பண்ணி இந்த கம்பெனிகள் ஜீரோ ஆகிற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டார். புரியுதுங்களா? அடுத்து மாருதி சுசுகி இந்தியா லிமிடெட் ஆட்டோமொபைல் நிறுவனம், நல்ல நிறுவனம். ஆக்சிஸ் பேங்க் லிமிடெட், மஹேந்திரா அண்ட் மஹிந்திரா லிமிடெட், டிசிஎஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஐடிசி, இந்துஸ்தான் யூனிலிவர், சன் பார்மசிட்டிக்கல், டைட்டன், என்டிபிசி. இது அகைன் வந்து கவர்மெண்ட் ஸ்டாக்கு. நீங்க வந்து பார்த்துக்கங்க சரிங்களா. கவர்மெண்ட் ஸ்டாக்கை அலாட் பண்ணி பிடிக்காது சரிங்களா. அதுக்கான காரணங்கள்லாம் பேசியிருக்கிறோம். நம்ம வந்து அடுத்த பங்கான டாடா ஸ்டீலுக்கு போயிடலாம். அடுத்து பஜாஜ் ஆட்டோ, இண்டஸ்இண்ட் பேங்க், ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், அல்ட்ராடெக் சிமெண்ட், ஹிண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸ். ஹிண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸும் எங்களுக்கு பிடிக்காது நண்பர்களே. ஏன்னா பயங்கர காஸ்ட்லி கமாடிட்டி எல்லாம் சைக்கிளிக்கல் ஒரு செக்டர். நான் ஓப்பனாக சொல்லவா, நான் டாடா, காட்ரேஜ் அந்த மாதிரி ஒரு ப்ரொமோட்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். பிர்லாவில் வந்து ஒரு சில ஸ்டாக்குக்கு மட்டும் வேணாம், அல்ட்ராடெக் சிமெண்ட்டு அந்த மாதிரி தான் பார்ப்பேன் சரிங்களா. பிர்லாங்கிறது வந்து நீங்கள் டாட்டா அளவுக்கு பேசினாலும் நமக்கே நல்லா தெரியுது. தலகட்டு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சாரே சொல்கிறாரு, வோடாஃபோனில் வந்து பிர்லா வந்து காசு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது தானே, ஆனால் அங்கே வந்து காசு இல்லைன்னு சொல்லிட்டு பிர்லா ஓப்பஸ் மாதிரி பெயிண்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலுக்கு வந்து நான் காம்படிஷனாக போகிறேன், இந்த மாதிரி ஒன்று பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ப்ளஸ் வந்து அவரே வந்து ரிப்பீட்டடாக சொல்கிறாரு, திரு பாலசுப்ரமணியன் அவங்களுடைய யூடியூப் வீடியோ இருக்குது, எப்படி வந்து ஒரு பிர்லா வந்து நிறுவனம் அவங்களுடைய ப்ரொமோட்டருக்கு சாதகமாக கம்பெனியில் வர்ற காசை வந்து டைவெர்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பேசியிருக்கிறாரு அவர் சரிங்களா. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொமோட்டர் இன்டெகிரிட்டி நியாயமாக நடத்தலை, நம்மளாம் சின்ன முதலீட்டாளர்கள், நம்மளை வந்து நியாயமாக நடத்தலைன்னா நம்மளும் யுனைடடாக இருக்கணும். இந்த மாதிரி பங்குகளை வந்து கொஞ்சம் தள்ளி நின்னாதான் அப்பதான் வந்து ஒரு ப்ரொமோட்டர் வந்து ஓகே நம்ம சின்ன முதலீட்டாளர்களையும் மதிக்கணும், அவங்களுக்கும் ஈக்குவலாக வந்து ரைட்ஸ் கொடுக்கணும், அவங்களையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் வரும்.
அது மட்டும் இல்லாம எப்படி நண்பர்களே, நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு கம்பெனிங்கிறது வந்து 100 பங்கு இருக்கு. நீங்க ப்ரொமோட்டர், நீங்க தான் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். உங்களுக்கு தான் பவர் இருக்கு. நீங்க 51% ஷேர் வச்சிருக்கிறீங்க. ஆனா நான் வந்து ஒரு 10 ஷேர் வச்சிருக்கிறேன் அப்படின்னா, நீ 10 ஷேர் தான் வச்சிருக்கிற. அதனால உனக்கு வந்து நான் வந்து ஈக்குவலா பிரிச்சு தர மாட்டேன். நான் வந்து எனக்கு வந்து வர்ற ப்ராஃபிட்ல வந்து 60% ஷேரு, மிச்சம் இருக்கிறது 50% தான் உங்கள மாரி சின்ன முதலீட்டாளருக்கு பிரிச்சு தருவேன் அப்படிங்கிறது ஒரு நியாயம் இல்லாத ஒரு விஷயம் தானே. உதாரணத்துக்கு உங்கள்ட்ட சொல்றேன் சரிங்களா. அடுத்த பங்குகள பார்ப்போம். JSW ஸ்டீல், பஜாஜ் ஃபின்சர்வ், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன், ONGC, கவர்ன்மெண்ட் ஸ்டாக், கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ், இதுவும் வந்து பார்த்துக்கங்க. கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ். அடுத்து ஐஷர் மோட்டார். வேல்யூவேஷன் நீங்க செக் பண்ணணும் நண்பர்களே. நான் சொல்றது வந்து என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சிருக்கிற ஓரளவு தரமான நிறுவனங்கள் பெயர்கள் என்னென்னன்னு தெரிஞ்சுக்க முற்படுறோம். இந்த 48 பங்குகள நீங்க வந்து கொஞ்சம் படிச்சு, கொஞ்சம் ட்ராக் பண்ணி, வேல்யூவேஷன் கத்துக்கிட்டு, செக்டர்லாம் வந்து நம்ம காட்டியிருக்கிறோம். என்னென்ன செக்டர்லன்னு. ஸோ செக்டருக்கு எந்தெந்த பங்குகள்லாம் பிரிச்சு வச்சு ஒரு போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணி, அந்த போர்ட்ஃபோலியோல எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியும், சைசிங் எவ்வளவு பண்ண முடியும், அதெல்லாம் உங்களுடைய இண்டிவிஜுவல் சூழ்நிலைக்கு ஏத்த மாரி நீங்க பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு உதாரணத்துக்காக ஸ்டாக் பெயர்கள சொல்றோம். ரெஃபரன்ஸுக்காக ஏசியன் பெயிண்ட்ஸ், நெஸ்லே இந்தியா, SBI லைஃப் இன்சூரன்ஸ், கோல் இந்தியா, டாடா மோட்டார்ஸ் லிமிடெட், டிவிஸ் லேபரேட்டரிஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், டாக்டர் ரெட்டி, ஹீரோ மோட்டார் கார்ப், HDFC லைஃப் இன்சூரன்ஸ், டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ், பிரிட்டானியா, சிப்லா, டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள், விப்ரோ, ITC ஹோட்டல்ஸ். இதுல உடனே நீங்க ஏன் இந்த பங்க சொல்லல, அந்த பங்க சொல்லலன்னு கேட்காதீங்க. பல வீடியோக்கள்ல பேசியிருப்போம். ஒரு ரேண்டமா ஒரு 48 பங்குகள் எடுத்து இந்த செக்டர்ல இவங்கெல்லாம் ஓரளவு இந்த காலகட்டத்துல நல்ல பிசினஸஸ் என்று அறியப்படுகிற ஸ்டாக். இந்த ஸ்டாக்குகளை எடுத்து நீங்க வேல்யூவேஷன் அனாலிசிஸ் கத்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செக்டருக்கு கீழே எவ்வளவு அலோகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து பாத்துக்கங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது growth ஸ்ட்ராட்டஜியை விட வேல்யூ ஸ்ட்ராட்டஜியில மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அதிகமா பிடிக்கிறது தான் வந்து எங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ். அதுக்கப்புறம் வந்து growth ஸ்ட்ராட்டஜிலையும் சில ஸ்டாக்குகளை பிடிப்போம் சரிங்களா. HUL மாதிரி ஸ்டாக்குகள் வந்து பேசியிருக்கிறோம். ஆனா growth இல்ல HUL-ல, புரியுதுங்களா. HUL-ல growth இல்ல. ஆனாலும் growth ஸ்ட்ராட்டஜின்னு ஏன் பேசுறோம்னா, நம்ம கடந்த காலத்துல வந்து அவங்களுடைய PBI ரேஷியோ கடந்த 15 வருஷமா 40-50ல தான் இருக்குது. 5 வருஷமா வந்து பெருசா விலை ஏறல. ஸ்டாக் பிரைஸ் பேட்டர்னை போய் பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கும் அப்படியே ஃபிளாட்டா தான் கடந்திருக்கிறாங்க. எனக்கு வந்து HUL வந்து அந்த பிராண்டு நல்லா இருக்குது, ப்ராடக்ட் நல்லா இருக்குது. விலைய 10 வருஷத்துல வந்து 40-50 PBI ரேஷியோல தான் கிடக்குறாங்க. 5 வருஷமா ஏறல. ஒருவேளை ஏறினா அதுல ஒரு லாபம் நம்ம பார்க்கலாமே. ஏன்னா பெரிய கம்பெனி, குவாலிட்டி, இன்னும் 5 வருஷத்துக்கும் ஃபிளாட்டா கிடந்தாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்ண தயார் தான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற ஒரு கன்சர்வேட்டிவான டிஃபென்சிவான முதலீட்டாளர். கன்சர்வேட்டிவ் டிஃபென்சிவ்ங்கிறது நல்ல பிராண்டு, குவாலிட்டி, பழங்காலத்துல வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கிறதுனால கன்சர்வேட்டிவ். இந்த இடத்துல கன்சர்வேட்டிவ்ங்கிறது நான் வேல்யூவேஷன் அடிப்படையில் என்ன கன்சர்வேட்டிவ்னு சொல்லல. growth strategy கீழே எனக்கு நல்ல பங்குன்னு தெரிஞ்சதுனால பரவாயில்ல, டைம் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, இந்த கம்பெனிக்கு பொட்டன்ஷியல் இருக்குது, நம்ம ஹோல்டு பண்ணோம்னா 10 வருஷம் கழிச்சும் நமக்கு FD ரிட்டர்னோட ஓரளவு ரிட்டர்ன் தர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்னுடைய பர்சனல் எண்ணோட்டம். இப்படியெல்லாம் நான் யோசிச்சு தான் வந்து ஒவ்வொரு ஸ்டாக்கையும் டிசைனா வந்து எடுத்து வைக்கிறேன். ஆனா நான் ஃபெயில் ஆகுறேன், என்னைய நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னு தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. நான் செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலா இண்டிபெண்டன்ட் திங்கிங் இருக்கணும். நான் என்ன திங்க் பண்றேங்கிறத ஜஸ்ட் ஷேர் பண்றேன் நண்பர்களே. நான் ஜெயிக்கிறேனா தோக்குறேனா அதெல்லாம் எனக்கு தெரியாது. தோத்தாலும் நான் கவலைப்பட போறது கிடையாது. ஆனா ஸ்டாக் மார்க்கெட் தான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி கொஞ்சம் காசு சம்பாதிக்கிறதுக்கு. நான் என்னுடைய இண்டிபெண்டன்ட் திங்கிங்ல என்னுடைய ஓன் ரிஸ்க்கை நான் எடுத்துட்டு இருக்கிறேன் நண்பர்களே.